நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். மதுரையில் மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிற பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சார்ந்தவர், அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சார்ந்தவர், தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சார்ந்த அண்ணன் பிடிஆர் அவர்கள் அங்கே மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் அதிமுக சின்னத்தில் ஏசி சண்முகத்தினுடைய புதிய நீதி கட்சி அந்த கட்சி சார்பாக நிற்கிறார். ஏடிஎம் கட்சி சின்னத்தில். யாருன்னு கேட்டால் இயக்குனர் நடிகர் சுந்தர்சி யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுந்தர்சி யாருன்னு தெரியும். அவர் யாருன்னா நம்ம குசுபுங்கிறாங்கல்ல, நடிகை குசுபு அவங்களுடைய புருஷர், நடிகை குசுபுனுடைய புருஷர். இப்ப அவங்க தான் அவர் புருஷர். குசுபு யாருன்னு கேட்டா குசுபு அந்த அம்மானுடைய உண்மையான பேரு, நடிகை குசுபுனுடைய உண்மையான பேரு நக்கத் பாம்பேக்காரர். அவங்க இங்க வந்து சினிமா நடிகைக்கு குசுபுன்னு பேர் வச்சிருந்தாங்க. அவங்க முதல்ல திமுக இருந்தாங்க. திமுக பேசக்கூடாது பேசி இங்க இருக்கிற திமுக மகளிர் அணி வீராங்கனைகள், சிங்கப்பெண்கள் செருப்பால முறத்தால் அடிச்சு துரத்திட்டாங்க. அப்புறமா அது காங்கிரஸுக்கு போச்சு. அங்க என்ன வேலை பண்ணிச்சோ அங்கேயும் செருப்பால முறத்தால் அடிச்சு துரத்திட்டாங்க. இப்ப பிஜேபியில் இருக்கு குசுபு. அது இருக்க வேண்டிய அதான். இந்த குசுபு யார் தெரியுமா? தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு கருப்பு முக்கியம் இல்ல, திருமணத்திற்கு முன்பே உறவு வச்சுக்குவாங்கன்னு பேசின ஒரு உத்தமி, ஒரு பத்தினி இந்த குசுபு. அவருடைய வீட்டுக்கார் தான் சுந்தர்சி. அண்ணன் பிடிஆர் அவர்களை எதிர்த்து நிற்கிறார். அங்க அண்ணன் பிடிஆர் அவர்கள் கூத்தாடின்னு இவரை பேசிட்டார். கூத்தாடி சங்கிங்க, நான் மதுரைக்காரன் அப்படின்னு அண்ணன் பிடிஆர் சொன்னார். அண்ணன் பிடிஆர் நான் மதுரைக்காரன் சொன்னதுல என்ன தப்பு? மதுரை வீரன் தான். உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறார். அவருக்கு மாத வருமானம் மட்டும் உட்கார்ந்த இடத்துல கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்தாருன்னா குறைஞ்சது 30-40 லட்சம் ரூபாய் அவருக்கு வருமானம். மாசம் மட்டும் அவர் வருமானம் மட்டும் 30-40 லட்சம் ரூபாய். நான் சுந்தர் சிக்கு சொல்றேன். சங்கி குசுபுனுடைய புருஷன் சங்கி சுந்தர் சி சொல்ற மாச வருமானம் 50 லட்சம் கூட வரும். இங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபாக் வேலை பார்த்தாம்ப. அந்த மாதிரி பல மடங்கு ஐபாக்ல ஒரு பெரிய ஜாம்பவான். பல வெளிநாடுகளில் பல அதிபர்களுக்கு அவர் பணியாற்றி இருக்கிறார். அவங்க குடும்பம் என்னன்னு தெரியுமா? சங்கி குசுபு புருஷர் சுந்தர் சி சொல்றேன். அவங்க குடும்பம் சர்பிட்டி தியாகராயர் ஃபேமிலி தெரியுமா? பிடி ராஜன், சர்பிட்டி தியாகராயர், பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன், இவர் பிடிஆர். அவங்க முத்தாதி அவங்க தாத்தா தான் 4 ஸ்டேட்டுக்கு சிஎம்மா இருந்தாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டுக்கு சென்னை இருக்குது இல்ல, சென்னை ராஜதானி சொல்லுவாங்க, சென்னை மாகாணம், அதுக்கு சிஎம்மா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மதுரை கோயிலுக்கு அவங்க குடும்பம் தான் அரங்காவல். அது அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நம்மளாம் அவங்க ஃபேமிலி கிட்டே போக முடியாது. அவரு நீ பேசின பேச்சுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. கூத்தாடிங்க நான் மதுரைக்காரன். உடனே குசுபுனுடைய கணவர் சுந்தர்சி சொல்றாரு, அவர் நிறைய படிச்சாருன்னு சொல்றாரு. படிச்சுட்டு சர்டிபிகேட் மட்டும் காட்டக்கூடாது, படிச்சவங்க மாதிரி நடந்துக்கணும். அவர் படிச்சவங்க மாதிரி நடந்துக்கனால தான் தொடர்ந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க. உலக அளவில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறாரு திமுக அமைச்சர். என்ன அடுத்து அவர் கூத்தாடின்னு சொல்லிட்டாரு. அண்ணா கூட தான் நாடகத்தை நடிச்சிருக்காரு, அப்ப அவர் கூத்தாடின்னு சொல்வீங்களா? கலைஞர் கூட தான் நாடகத்தை நடிச்சிருக்காரு, அவரு கூத்தாடின்னு சொல்லுவீங்களான்னு குசுபுனுடைய கணவர் சங்கி சுந்தர்சி சொல்றார். சுந்தர்சி சங்கி அண்ணா நடிச்சிருந்து கொள்கை நாடகம். என்னது? உங்களை மாதிரி சங்கிங்களை அந்த காலத்தில் வெற்றி செஞ்சாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பான் இருக்கான் இல்ல, ஆர்எஸ்எஸ் பாப்பான், அவனை வெற்றி செய்யறதுக்கு மக்களுக்கு புரியல. அப்ப நாடகம் போட்டாங்க. ஆரிய மாயானா என்ன? ஆரியர் நம்மளை எவ்வளவு குடும்பப்படுத்துறான், நம்ம தோல்ல துண்டு போடக்கூடாதுன்றான், மேல சட்டை போடக்கூடாதுன்றான், காலில் செருப்பு போடக்கூடாதுன்றான், நம்ம நடக்கிற தெருவில் நடக்கக்கூடாதுன்றான், கோயில் கோபுரத்துடைய நிழல் கூட அவன் மேல படக்கூடாதா, நமக்குன்னு தனி கிணறு, நமக்குன்னு தனி குளம், டீ கடைக்கு போனா தனி கிளாஸு, நம்மள அன்டச்சபிலிட்டி தீண்டாண்மையா பார்க்கறான்றது மக்களுக்கு உணர்த்தணும். எந்த அளவுக்கு பாப்பா நம்மளை குடும்பப்படுத்துறான்றதான் அவர் நடிச்ச கொள்கை நாடகங்கள். அறிஞர் அண்ணா நடிச்சிருந்தும் சரி, தலைவர் கலைஞர் நடிச்சிருந்தும் சரி, தலைவர் கலைஞர் கதைவசனத்தில் உருவான படங்கள்லாம் என்னன்னு பார்த்தா
இதுதான் இந்த சங்கிங்களை வச்சு செஞ்சாங்க. அடுத்து என்ன சொல்றாரு, என்ன சொல்றது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நிற்கிறான் இந்த ஆளு சுந்தர்சி சங்கி. அண்ணாவை கூத்தாடி என்றான் பார், என்ன நீ கூத்தாடினா அண்ணா கூத்தாடி என்றான். கலைஞரும் ஒரு கருத்துள்ள படம், புரட்சியான படம் கதையை சொன்னாரு. இந்த ஆரிய கூட்டத்தை ஒழிப்பதற்காகத்தான் தன் பேனாவிலிருந்து மை சிந்தியது கலைஞருக்கு. அவர் நடித்த நாடகம் தான். அடுத்து நம்ம தலைவர் தளபதி சொல்றான். தளபதி நடித்த படம் என்ன, அதில் திமுக கொடி காட்டுவார், திமுக கொள்கை படம் வரும். அதில் அவர் படத்தில் நடிச்சிருப்பார் ராதாரவி கூட. அதில் பட்டியலினத்தின் மக்களுக்காக போராடுவார், பட்டியலினத்தின் மக்களுக்காக போராடுவார் அந்த படத்தில். அவர் ஒன்றும் டூயட் சாங் பாடின நீ போட்ட பார் ஆட்டம், உங்களுடைய மனைவி சங்கி குசுபு அவங்க போட்டாங்க பார் ஆட்டம், அப்படி இல்லை. பட்டியலினத்தின் மக்களுக்காக உயர் ஜாதியினர் பட்டியலினத்தின் மக்களை கொடுமைப்படுத்தும் பொழுது அதற்காக அங்கே குரல் கொடுப்பார் அந்த சினிமாவில். அவர் பாடின பாட்டும் அப்படிதான் என்ன. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து எம்ஜிஆரும் கூத்தாடி ஜெயலலிதாவும் கூத்தாடி அவங்க அவங்கள வச்சு செஞ்சாங்களேன்னு நீ சுந்தர்சி பேசுற. கலைஞரை எதிர்த்தார் எம்ஜிஆர், கலைஞரை எதிர்த்தார் எம்ஜிஆர். கடைசியில் எம்ஜிஆருக்கு முதல் மாலை போட்டது யாருன்னு கேட்டால், எம்ஜிஆருக்கு முதல் மாலை போட்டது எங்கள் தலைவர் கலைஞர் தான். ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தாங்க கலைஞரை. ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கடிதம் எழுதின பிறகுதான் அவர் மெரினாவில் ஓய்வெடுக்க போனார். எனவே நான் சுந்தர் சிங் சொல்கிறேன், நம்மெல்லாம் பிடிஆர் குடும்பத்தை பற்றி பேசுகிற ஒரு தகுதி நமக்கு கிடையாது. என்ன, நீ அங்கே போய் தோக்க போகிற, நீ நின்றுக்கூடாது மதுரையில். உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டியா, குசுபு பேச்சு கேட்டியா, சங்கி குசுபு பேச்சு. அந்த பொம்பளை முதல்ல கொள்கைன்னா என்னன்னு இருக்குதா? மதுரையில் இருக்கிற பெண்களே, தான் ஒரு கற்புக்கரசு என்பதை நிரூபிப்பதற்காக மதுரை மாநகரத்தை அழித்தவள், எரித்தவள், நாசமாக்கியவள் நம் பத்தினி தெய்வம் தமிழ் பெண் கண்ணகி. அந்த மண்ணில் அங்க ஒரு கண்ணகி வந்துக்குது. யாரு? சுந்தர்சியினுடைய பொண்டாட்டி, சுந்தர்சியினுடைய பொண்டாட்டி குசுபு. அந்த பொம்பளை என்ன பேச தெரியுமா? தமிழ் பெண்கள் சொன்னா திருமணத்திற்கு முன்பு உறவு வச்சுக்குவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, கற்பு பெருசுன்னு பேசின பொம்பளை யாரு? இந்த சங்கி குசுபு. அவங்க புருஷர் தான், அவங்க புருஷர் தான் சுந்தர்சி அங்க நிக்கிறார். அவரு பிடிஆரை பத்தி அவரு பேசுறாரு. எனவே அதிகம் நான் பேச விரும்பல. அவர் கூடவே வருது குசுபு. குசுபு நக்கத், அப்ப நக்கத்து, இப்ப குசுபு. குசுபு அவர் கூடவே வருது. நம்ம தமிழ் பெண்களுக்கு கற்பு முக்கியம் இல்லை, திருமணத்திற்கு முன்பு உறவு வச்சுக்குவாங்க, திருமணத்திற்கு முன்பு உறவு வச்சுக்கினா தப்பு இல்லைன்னு பேசுறது யாரு? இந்த பத்தினி தெய்வம் குசுபு. அவங்க புருஷராக பெறுகிறார் பார் சுந்தரசி, அவர் தான் நான் பிடிஆரை பத்தி பேசுறாரு. எனவே சங்கி குசுபு புருஷர் சங்கி சுந்தர்சி ரொம்ப அதிகமா பேசினா ஓட்டு கேளுங்க. ஜனநாயக நாடு யாருன்னா ஓட்டு கேளுங்க. நீங்க உங்க மனைவி குசுபு எல்லாம் ஓட்டு கேளுங்க. ஓவரெல்லாம் பேசினா பிரச்சாரத்துக்கு ரெண்டு முக்கியமானவங்க வருவாங்க. உங்க வீட்டுக்காரம்மாக்கு தெரியும் யாருன்னு. ரெண்டு பேர் வருவாங்க பிரச்சாரத்துக்கு ரொம்ப ஓவரா பேசுறான். யாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், ரெண்டு பேர் வருவாங்க. பார்த்து பேசுங்க. அண்ணன் பிடிஆர், மாண்புமிகு அண்ணன் பிடிஆர் மரண அடி அடிக்கணும். எல்லா தேர்தலும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. இந்த தேர்தலையும் உதயசூரியன் அண்ணன் பிடிஆர் ஜெயிப்பாரு. சங்கி சுந்தர்சி, சங்கி சுந்தர்சி உன் பொண்டாட்டி சங்கி குசுபு ரெண்டு பேருக்கும் மதுரையில் சங்கு, சங்கு சங்கு தான்.